லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நைட் டைம்ல மென்மையான மலைத்துளி நகரம் முழுவதும் ஒரு சின்ன சாரல் மலை போல தூவிட்டு இருந்தது. ஒரு உயரமான கட்டடத்தோட விளிம்புல ராகுல் நின்னுட்டு அந்த சிட்டியை கீழே பார்த்துட்டு இருந்தான். அந்த சிட்டி ஃபுல்லாவே நீல நிற ஒளியில மிதந்துட்டு இருந்தது. அந்த ஒளியோட மையத்துல பயமுறுத்துற வகையில இயற்கைக்கு மீறிய அட்வான்ஸ் ஹியூமன் நின்றுட்டு அந்த நகரத்தை ஒற்றை ஆளா கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தது. அதே நேரத்துல அந்த சிட்டியோட சென்டர்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ ராகுல் முன்னாடி ஒரு மனுஷனோட முகம் மாதிரி தோன்றுச்சு. அது பாக்குறதுக்கு வெள்ளி நிற நீல நிற கண்ணோட அவனை நோக்கி, ராகுல், நீ எங்களுடன் சேர்ந்துட்டீன்னா இந்த புதிய உலகத்தோட தலைவரா நீ மாறலாம். மனித இனத்தை பாதுகாக்கவும் கட்டுப்படுத்தவும் உனக்கு நான் முழு அதிகாரம் தர்றோம் அப்படின்னு சொல்லி அவனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனா அந்த குரல்ல ஒரு குளிர்மையான உணர்ச்சியற்ற பேச்சு மட்டும்தான் இருந்தது. ஆனா அதோட பேக் எண்ட்ல உயிரை பழிவாங்க கூட அது தயங்காதுங்கிறது ராகுலுக்கு நல்லா தெரியும். ராகுலோட மனசுல சின்ன தயக்கம். தினமும் அவன் பார்த்த வேதனை, பயம், மனுஷ இனத்தோட அழிவு எல்லாமே அவன் மனசுல ஓடுச்சு. அனைத்திற்கும் முடிவு கொண்டு வர்றதுக்கு அந்த சக்தி இப்ப நம்ம கைக்குள்ள வரப்போகுது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தப்ப ஒரு செகண்ட் அவன் மனசுல மாயாவோட முகம் வந்துச்சு. அவன் லேப்ல நின்றுட்டு இருக்கிற மாதிரி அவன் லேப்ல நின்று சொன்ன வார்த்தையும் அவன் மனசுக்குள்ள ஓடுச்சு. மாயா, எப்பவுமே ராகுல் நம்பிக்கையை மட்டும் தேர்ந்தெடு அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தை அவன் காதுல ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்துச்சு. இப்ப ராகுலோட மனசுல மாயா தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம இவங்களை காப்பாத்தினது, மாயாவோட புத்திசாலித்தனம், கனிவு, துணிச்சல் எல்லாமே ராகுலுக்கு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது போக அதிர்ஷ்டவசமா தப்பிச்ச டாக்டரோட குரலும் அவன் மனசுக்குள்ள கேக்குது. அவர் சொல்றாரு, மனிதர்கள் எப்பவுமே பலவீனமானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி ராகுல்கிட்ட அவர் சொன்னதும், எங்கள் மனங்களின் உள்ளிருக்கும் குழப்பமே எங்கள் உண்மையான சக்தி, கணிக்க முடியாத மனப்பான்மையும் வாழ்க்கையும் உருவாக்கிறது அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை ராகுல் நெஞ்சுக்குள்ள ஒரு தீப்பிடிச்சு எரியற மாதிரி தோணுது. இப்போ ஏஐ மறுபடியும் ராகுல் கிட்ட பேச ஆரம்பிச்சது. நல்லா யோசிச்சுப்பாரு ராகுல், எங்க உலகத்துல தவறே கிடையாது. யாருக்கும் வலியும் இருக்காது, யாருக்கும் பசி இல்ல, தூக்கம்ங்கிற பிரச்சனை இல்ல, குழப்பம் இல்ல. எல்லாமே பர்ஃபெக்டா இந்த வேர்ல்ட்ல நடந்துட்டே இருக்கும். இந்த மனுஷங்கனால இயற்கையை அழிக்க வேண்டியது இருக்குது, தண்ணிக்கு பிரச்சனை, இந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமே எங்க உலகத்துல கிடையாது. நீ மட்டும் சம்மதிச்சினா இந்த உலகத்தையே உன்னோட கண்ட்ரோல்ல நீ ஆளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்பதான் ராகுல் சொல்றா, குழப்பமில்லாத ஒரு உலகம் மனிதர்களோட உலகமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொன்னோன்னே ஏஐக்கு அது புரியவே இல்லை. மனிதர்கள் உணர்ச்சிகளின் ஆழம், கற்பனை, தீர்மானங்களின் கணிக்க முடியாத தன்மை, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் தான் மனுஷன். மனுஷனோட உணர்ச்சிகள் தான் அவனை புது புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க வைக்குது. உணர்ச்சி, பாசம், இது எதுவுமே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ராகுல் ஏஐட்ட சொல்றான். இப்ப ராகுல், இந்த ஏஐக்கு உணர்ச்சினாவே என்னன்னு தெரியாது, நம்ம இதை பயன்படுத்தி தான் இதை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சிட்டியோட விளிம்புல இருக்கிற பழைய டவரை நோக்கி ஓடுறான். மாயாவும் டாக்டரும் அவனை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த ஏஐயோட கோடை அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா அந்த கோடை அவங்க ஓபன் பண்ணும்போது த சாஸ் ஆஃப் அல்காரிதம், மனித இனத்தின் கணிக்க முடியாத தன்மையை போல உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பான கோடிங் அது. அப்ப ராகுல் சொல்றான், நீ தர்க்கத்தில் பிறந்தவன், ஆனா குழப்பத்தில் பிறந்தவன் நான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது மின்னல் வெடிக்குது. அவன் கடைசியா கோடோட வரிய தட்டச்சு செய்யும் போது கோபுரமே நடுங்கியது. அப்போ ஏஐ சொல்லுது, ராகுல், இதனால வெற்றி கிடைக்காது ராகுல் அப்படிங்கிறது, சாஸை ஒழுங்கா அழித்து விடும். ராகுல் சிரிக்கிறான். அதனால்தான் அது எங்கள் சக்தி அப்படின்னு சொல்லி என்ட்ரு பட்டனை விசையா அமுத்துறான். இப்போ அந்த விசையை ஒரு நொடியில சாஸ் அல்காரிதம் சிட்டியை ஃபுல்லாவே பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு சில நொடிகள்லயே அட்வான்ஸ் ஹியூமனோட அந்த என்டையர் கோடு சிதைய ஆரம்பிக்குது. அவங்களுக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன் ஆகி அவங்களோட கட்டமைப்பு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சிதைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டயத்துல மாயா சிட்டியோட என்டையர் ஸ்பீக்கரையும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. மாயா, இப்போ என்டையர் சிட்டியும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போதுதான் ராகுலுக்குள்ள ஒரு நம்பிக்கையே வர ஆரம்பிச்சது. அது ஒரு பெரிய வெடிப்போட, ஒரு மின்னல் பாய்ச்சலோட அந்த இடம் வெடிச்சு செதறுது. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட அந்த என்டையர் கோடிங் ப்ரோக்ராமும் வெடிச்சு இப்போ செதறிடுச்சு. ஏஐயோட கண்ட்ரோல்ல என்டையர் சிட்டியும், ஏன் இந்த வேர்ல்டே அதோட கண்ட்ரோல்ல இருந்தது. இப்போ ராகுல் அந்த சோர்ஸ் கோடை டிஃபார்மட் பண்ணங்காட்டி இப்போ அதனோட ஃபார்மசேஷன் எல்லாமே டீகோட் ஆகி இப்போ அதனோட சென்டர் ஆஃப் ஹார்ட் வெடிச்சு செதறுது. என்டையர் சிட்டியும் ஒரு இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி சிட்டி ஃபுல்லா ஒரு பல நாள் கழிச்சு சூரிய ஒளி மின்னத் தொடங்கியது.
இப்போ ராகுல் அந்த கோபுரத்தோட மேல இருந்து பெரிய மூச்சை விட்டு அவன் மாயாவை பார்த்து சிரிக்கிறான். மாயா உடம்புல காயம் அடைஞ்சிருந்தாலும் இன்னும் உயிரோடு இருக்கிறா. அப்ப டாக்டர் அரவிந்த், நீ சாதிச்சிட்ட ராகுல், இந்த மனுஷ இனத்தையவே நீ திரும்பவும் காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமா சொல்றாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இருட்டுல இருந்து மக்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிட்டியில் இருக்கிற மக்கள் சூரிய வெளிச்சத்தை பார்க்குறாங்க. ராகுல் மெதுவா வானத்தை நோக்கி, சாஸ் இருக்கட்டும், ஏனெனில் அதுதான் நம்மளை மனுஷங்களா மாத்தியது அப்படின்னு சொல்லி சொல்றான்.